காய்ஸ் கிட்டத்தட்ட இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிட்டத்தட்ட நம்மளோட அண்ணன் பொண்ணுக்கு பர்த்டே. ஸோ அதுக்கு தான் நம்ம கிளம்பிட்டு இருக்கோம் காலையிலேயே. கிட்டத்தட்ட இன்றைக்கி நேராக ஃபஸ்ட்டு ஒரு பெல்லூன் ட்ரஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ஒரு 40 to 50 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட என்னென்ன ஃபுட்டு தரப்போகிறோங்கிறது சஸ்பென்ஸ். மேக்ஸிமம் வந்து அதை கொடுத்து முடிச்சுட்டு அகைன் அப்படியே ஈவினிங் வந்து ஒரு கேக் கட்டிங் இருக்கும். ஸோ வந்து கேக் கட் பண்ணுறது பர்த்டே ஒரு மேட்டர் இல்லை. ஆனால் இப்போ வந்து அண்ணன்ட்ட சொல்லி இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். எதுக்குடான்னு கேட்டார். இந்த மாதிரி ஒரு 40 பேர் ட்ரஸ்ட்டில் இருக்காங்க, 50 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும்னா அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுத்துடலான்னு சொல்லியிருந்தார். ஃபுட்டு கொடுக்குறது விஷயம் இல்லைங்க. அது கூட நம்ம வந்து இல்லை அவங்க எல்லாத்தையும் சேர்த்து நோட் வாங்கி கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் துணி சோப்பு, குளிக்கிற சோப்பு, ஷாம்பு, ஸோ எக்ஸட்ரா. ஸோ இதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தோம். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம இன்றைக்கி வந்து 3 வேளை காலையில் சாப்பிட்றோம், நல்ல ஒரு துணிமணி எடுத்து போட்டுருக்கோம், எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அவங்க இன்றைக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன ஹெல்ப் தான். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் யாராவது பர்த்டே எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு மரக்கன்று நடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி ஒரு மரக்கன்று நடுங்க. அது வந்து நம்மளோட ஃப்யூச்சர், நம்ம சந்ததிகளுக்கு நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அகெயின் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா நம்மளால் அவங்க ஒரு வேளை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயம் தாங்க இது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக வருங்க, பாஸ்வேர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். மறக்காமல் நான் நிறையா புதுசாக பார்த்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணி பில் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுதாங்க அந்த ட்ரஸ்ட்டு. கிட்டத்தட்ட இந்த ட்ரஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 48 பேர் படிக்கிறாங்கன்னா ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து ஒரு 8th 9th 10th அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடியவங்க ஓரளவு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. மற்றபடி வந்து ஒரு சில பேர் வந்து நடக்க முடியாதவங்க, அவங்களாம் ஸ்கூலுக்கு போகாமல் இங்கேயே டீச்சர்ஸ் கொண்டு வந்து அவங்களே நடத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீக்லி 2s and 3s வந்து டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணி அவங்களுக்கு நடக்கிற பயிற்சி, கண் பார்வையில் அவங்களுக்கு அவங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணி அவங்க ஒரு சில பையன்லாம் ரொம்ப சிரமப்பட்டுறாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஃபுட்டாக இருக்கட்டும், குளிப்பாட்டி விடுறது, ஸோ எல்லாமே அவங்க தான் பண்ணிட்டாங்க. இவ்வளோ நாள் நான் அந்த இடத்துல ஃபுட்டு கொடுத்துருக்கேன், அது யாருமே வந்து கேட்டதில்லை. ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு மாதிரி கேட்கணும்னு தோணிச்சுங்க. இட்லி, பொங்கல், வடை, கேசடி. ஸோ இது மட்டும் தான் நம்ம இந்த ட்ரஸ்ட்டில் நம்ம ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நோட்டு புக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. கேசடி, இட்லி எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு. ஸோ அதுதான் கொடுத்துருக்கோம். தேங்காய் சட்னி, கார சட்னி, அப்புறம் வந்து சாம்பார் ஓகேங்களா. இது எல்லாமே கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபால்ட்டாக சொல்லுவாங்க. ஒருத்தவங்களுக்கு கண் பிரச்சனையாக இருக்குது, ஒருத்தவங்களுக்கு கால் பிரச்சனையாக இருக்குது, ஒருத்தவங்களுக்கு மனநிலை பிரச்சனையாக இருக்குது, ஒருத்தவங்களால சாப்பிட முடியல. அந்த பையனாக இருக்காங்களே மட்டும்லாம் கேட்டப்போ தான் எல்லாமே தெரிய வந்துச்சு. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? சாப்பாடு நல்லா இருந்துச்சா? கேசரி இட்லி நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு நல்லா இருந்துச்சு? எல்லாம் நல்லா இருந்துச்சுல? நல்லா பிடிச்சி நல்லா இருந்துச்சா? நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 6வது. உங்கள் பேர்? நித்தீஸ்வரன். ஓகே ஓகே, நல்லா படிங்க. பேர் எத்தனை படிக்கிறீங்க? 3வது. நீங்கள் 5வதா? சரி. உங்கள் பேர் என்ன? நானா? பேர் நானா? எத்தனை படிக்கிறீங்க? 5வதா? உங்கள் பேர்? உங்கள் பேர் என்ன? பாரதியா? எத்தனை படிக்கிறீங்க? டீச்சர் இங்கே வருவாங்களா? அவங்க சொல்லித்தர டாக்டர்லாம் வராங்களா? சரி 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 சரி. சரி சரி சரி. சாப்பாடு நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? சரி சரி. என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த பையனை பாருங்கள், என்ன அப்படியே இருக்க உட்காந்துருக்கான் இல்லையா? தம்பி உன் பேர் என்னையா? பேர் என்ன? பேர் பேச மாட்டான். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நாங்கள் வந்து சாப்பிட்றேன். சாப்பாடு நல்லா இருந்துச்சா? உன் பேர்? வேல்முருகனா? எத்தனை படிக்கிறீங்க? டீச்சர் இங்கே வருவாங்களா ஸ்கூலுக்கு? இங்கே உங்கள் டீச்சர் வருவாங்க. டாக்டர்லாம் வராங்களாடா? நடக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி சரி. நான் நிறைய டைம் வந்திருக்கேன். சரி சரி சரி. சாப்பிடணும், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். உங்கள் பேர் என்ன? ஸோ இவங்க எல்லாருமே ஒவ்வொரு
பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பொண்ணுலாம் பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறவங்க தெரியாமல் இருக்காங்க. ஸோ அந்தளவு வந்து இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அகைன் வந்து நோட் புக் எல்லாத்துக்குமே ஓரளவு கொடுத்துருக்கோம். அகைன் வந்து நம்ம வந்து சோப்பு எல்லாமே நான் நிறைய டைம் நான் ட்ரஸ்ட்டுக்கு போயிருக்கேன், ஃபுட்டு கொடுத்துருக்கேன், எதாவது தேவைன்னா கேட்டு வாங்கி கொடுப்பேன். ஆனால் பட் இவங்கள்ட்ட எல்லாத்தையும் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட நான் நின்று பேசுனது கிடையாது. ஒரு 5-6 பேர்த்து தான் நின்று பேசியிருக்கேன். சில பேர் வந்து படுத்து காலைல எழுந்திரிச்சு பார்த்தோம்னா 2-3 பேர் வந்து பாத்ரூம் அப்படியே போயிடுவாங்களாம். ஏன்னா எனக்கு பாத்ரூம் பார்த்தா சொல்ல தெரியாதான். ஸோ அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்களையும் இவங்க தான் கேர் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க இது நடத்துகிறவங்க யாருன்னு அவங்க நேம், அவங்க ஃபோன் நம்பர், அவங்க அட்ரஸ் கீழே கொடுக்குறேன். சப்போஸ் யாராவது ஹெல்ப் பண்ண தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் அவங்க கனெக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பர்த்டே, நம்ம ஃபேமிலி அக்கா பர்த்டே இருந்தால் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ட்ரஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் சாப்பாடு கொடுங்க. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க, ஒரு சின்ன விஷயம் தான் இது. நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஸோ அதில் ஒரு சின்ன விஷயம் தான் இது. இது எல்லாமே ஒரு மாற்றத்துக்கான தேவைகள் தான், ஓகேங்களா? ஸோ நம்ம நாட்டில் வந்து எதில் வேணாலும் மக்கள் வந்து கஷ்டப்படலாம், ஆனால் சாப்பாடுலாம் கஷ்டப்படக்கூடாது. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, birthday to you, happy birthday Tixida, happy birthday Tixida. பிறந்த நாள் ஒரு சின்ன விஷயம் தான் முடிஞ்சிருச்சுங்க. மறக்காமல் உங்கள் பர்த்டே யாராவது சாப்பாடு இல்லாதவங்க சாப்பாடு கொடுங்க. சாப்பாடு ஒரு கொடுக்குறத கொஞ்சம் பேர் மட்டும். பபாய் டிஎஸ்கட் பபாய்.